ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 339வது பாடல். திருவடியை பெற வேண்டி பாடியது. ஸ்தலம் திருச்சிராப்பள்ளி. शक्तिपाणी नमो नमः, मुक्तिज्ञानी नमो नमः, तत्त्वादि नमो नमः, विन्दुनाद तत्रूपा नमो नमः, रत्नदीपा नमो नमः, तत्प्रदापा नमो नमः என்று பாடும் பக்தி பூணாமலே உலகத்தின் மானாஜவாதகில் பச்சை பாடீர பூஷித பொங்கை மேல்வி பட்டுமாடான நானுனை விட்டுராமே உலோகித பத்மசீபாதனீனி வந்து தாரா அத்த தேவாயுதாசுர உக்ரசேனாபதி சுசி அக்ய சோமாசியா குரு சம்பிரதாய அர்ச்சனா வாகனாவய லிக்குல் வாழ்நாயகா புய அக்ஷமாலாதர குர மங்கை கோவே சித்திரகோலா கலாவிர லக்ஷ்மி சாதாரதா பல திக்குபாலா சிவாகம தந்திரபோதா கிட்டநாதாசிராமலை அப்பஸ்வாமி மகாவிரத தப்பையாசார வேதிய தம்பிராணி பட்டுமாடான நான் உனை விட்டுராமே உலோகித பத்மசீர் பாதானீனி வந்து தாரா இட்டநாதாசிராமலை அப்பர் சுவாமி மகாவிரத தப்பையாதார வேதிய தம்பிராணே தம்பிராணே தம்பிராணே. பாட்டின் பொருளை பார்ப்போம். படைக்கல ராஜாவாகிய வேலாயுதத்தை தாங்கியவரே, தேவர்களை சேனைகளாக கொண்ட வேகமுடைய அதிபரே, சுத்தமான மந்திர நீரை கொண்டு சோமரசம் பிழிந்து செய்யும் சிவவேள்விகளுக்கு குருமூர்த்தியாக நின்றவரே, அர்ச்சனைகளும் ஆவாகனங்களும் பூஜை காலத்தில் செய்யும் வயலூர் என்ற புண்ணிய ஸ்தலத்தில் வாழ்கின்ற பெருமானே, திருபுயங்களில் ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்ட அன்புடையாரே, வள்ளியம்மையாருடைய கணவரே, அழகும் ஆடம்பரம் உடையவரே, வீரலட்சுமியாகிய ஆதாரத்துடன் விளங்குபவரே, திசைகள் அனைத்தையும் காப்பாற்றுபவரே, சிவபரம்பொருளை பற்றி பேசும் ஆகமங்களாகிய அறநூல்களை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசிப்பவரே, ஒழுக்கமுடைய ஞானிகர்களுக்கெல்லாம் தலைவரே, திருச்சிராமலை மீது உரைகின்ற சிவமூர்த்தியை உடைமையாக உடையவரே, சிறந்த விரதங்களும் தற்பையையும் தூய்மையும் உடைய சிவவேதியர்களுக்கு தலைவரே, வேலாயுதத்தை தாங்கிய கரதலம் உடையவரே வந்தனம் வந்தனம், முக்தியை தரவல்ல ஞான பண்டிதரே வந்தனம் வந்தனம், மணிவிளக்கு உண்மை நிலைக்கு முதல்வரே வந்தனம் வந்தனம்,
தனக்கே உடைய புகழை உடையவரே வந்தனம் வந்தனம் என்று உருகி பாடி துதிக்கும் பக்தி நெறியை மேற்கொள்ளாமல் உலகத்திலே பெண்களுடைய ஜவ்வாது, அகில், சாந்து, பச்சை கற்பூரம், சந்தனக் குழம்பு முதலிய நறுமணங்களால் அலங்கரித்த தனங்களின் மீது காமுற்று விழுந்து அறிவு மயங்கிய திருட்டு மாட்டை உலகத்திற்கு இன்பத்தை தரும் தாமரை போன்ற சிறப்புமிக்க திருவடிகளை தேவரீர் எழுந்தருளி வந்து தந்தருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். பல பிறவிகளில் செய்த நற்தவ பயன் உடையவர்களுக்கே இறைவனை பாடி பரவும் பெருமை பேறு கிடைக்கும். அப்படி பாடும்போது மனம் ஒருமைப்பட்டு திருவடியில் செலுத்தி பொருந்தி கருத்து உணர்ந்து என்புருகி பாட வேண்டும். அப்படி பாடும்போது பெருமான் தோழராகி விடுகிறார். இறைவன் திருவடியில் அன்புடன் திருநாமங்களை சொல்லி நறுமலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அர்ச்சனையாகும். பயபக்தியுடன் இனிமையாக அர்ச்சிக்க வேண்டும். சிவபெருமானுடைய திருக்கண்ணிலிருந்து தோன்றியதால் ருத்ராட்சம் என்றாயிற்று. சைவர்கள் கட்டாயம் ருத்ராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்வதற்காகவே ருத்ராட்சம் உண்டாயின. தீவினை அகன்று புனிதராக பெரும்பேறு பெறுவர். ருத்ராட்சம் அணிந்தால் இம்மையில் செல்வமும் மறுமையில் வீடு பேரும் அடைவர். மனைவிமார்களுக்கு திருமாங்கல்யம் எவ்வளவு சிறந்ததோ அவ்வளவு சிறந்தது ருத்ராட்சம். அவிழ்க்கக்கூடாது. சிவனடியாரையும் சிவாச்சாரியார்களையும் பேணும் செம்மன செல்வர் முருகப்பெருமானாவர். ஏலாயுதா தேவசேனாபதி வயலூர் வள்ளல் சிராப்பள்ளியப்பர் சுவாமி இவரீரை அடியேன் என்புருகப் பாடி உய்ய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் எப்பொழுதும் திருநீறு பூசி ருத்ராட்சம் அணிந்து பூஜை செய்து திருநாமங்களை அர்ச்சனை செய்து புகழ்ந்து பாடி அவர் திரு அருளை பெற்று உய்ய முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.